So guys, இன்னைக்கு வீடியோ சம்திங் டிஃப்ரெண்ட். பரோட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னா வீக் ஆஃபில் ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்காக ஹஸ்பண்ட் குக் பண்ணாங்க. ஸோ நான் சும்மா தான் இருந்ததுனால வீடியோ எடுத்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு மைதா எடுத்துக்கிட்டாங்க அண்ட் ஒரு எக் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் ரொம்ப லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சுகர் எடுத்துக்கிட்டாங்க. இது கூட சோடா ஆட் பண்ணியிருந்தாங்க, பட் நாங்கள் வந்து சோடா ஆட் பண்ணலை. ஸோ இது மட்டும்தான் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு கையில் வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அண்ட் தென் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டாங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அது ஒரு பால் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 ஹார்ஸ்க்கு வந்துட்டு அதை ஊற விட்டுருந்தாங்க. ஸோ ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இதை நல்லா பிசைஞ்சால் தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் மேலே போட்டு நல்லா அடிச்சு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3 ஹார்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதைய. ஸோ ஆட்டா நல்லா இழுத்து பிசைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்பவே சாஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதை வந்து ஒரு டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி 3 ஹார்ஸ்க்கு வந்துட்டு அது ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் 3 ஹார்ஸ் கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நல்லா ஊறினதுக்கப்புறமா. அண்ட் தென் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு லைட்டாக பிசைஞ்சிட்டு ஆயில் ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு அண்ட் தென் அதை குட்டி பால்ஸ் மாதிரி குட்டினா ஒரு மீடியம் சைஸில் பால்ஸ் மாதிரி வந்துட்டு அதை பால்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி மறுபடியும் ஒரு 2 ஹார்ஸ்க்கு ஊற வச்சுருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் 5 ஹார்ஸ், அதாவது மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா 3 ஹார்ஸ் அண்ட் இந்த மாதிரி பால்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா 2 ஹார்ஸ், ஸோ டோட்டல் 5 ஹார்ஸ் வந்துட்டு இதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது மாவு. அண்ட் அதை வந்து ஒன்றா வந்து தேய்ச்சி தனியாக அந்த புரோட்டா மாதிரி லேயராக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தேய்ச்சி தனியாக வச்சுட்டாங்க. அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அந்த வீசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி வச்சாங்க. ஸோ அது அந்த மாதிரி வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். ஸோ ஷேப் தேவை கிடையாது அதுக்கு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு கார்னர்லேருந்து பிடிச்சி நம்ம எடுத்தோன்னா அது ஒரு மாதிரி வருது. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக ஆயிலும் கொஞ்சமாக மாவு ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கிள் மட்டும் லைட்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணாலும் உங்களுக்கு சேம் அந்த மாதிரியே வந்துட்டு ரோல் வருது லேயர்ஸோட. ஸோ இந்த மாதிரி பண்ணி எல்லா பால்ஸையும் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் தோசை தவா ஹீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆயில் தொட்டு அதை கையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போட்டு எடுத்தால் இந்த மாதிரி புரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுது. அண்ட் அதை நல்லா தட்டி அந்த லேயர்ஸ் இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு சிக்கன் கறியோடு நாங்கள் சாப்பிட்டு எங்களோட வீக் ஆஃப் என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி விலாக்ஸ் அப்பப்போ எடுக்கிறேன். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.